ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மதுரையில் ரொம்பவே ஃபேமஸான பன் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மைதா மாவுக்கு தான் பரோட்டா போட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த முட்டை ஜீனிலாம் போடுவோம் இல்லையா, அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு, 1 டீஸ்பூன் ஜீனி, 3/4 கப்பு பால். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவை சேர்த்துடலாம். சில பேர் எனக்கு பரோட்டா போட்டால் அடுக்கே விழாது, சப்பாத்தி மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. அவங்களாம் கண்டிப்பாக இந்த பன் பரோட்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் அடுக்கு விழாமல் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. சூப்பராக லேயராக அடுக்கு விழும், ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். வீட்டில் இனிமேல் இறைச்ச பரோட்டா கேட்டாங்கன்னா கொஞ்சம் கூட தயங்காமல் பன் பரோட்டாவை ரெடி பண்ணி கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். முட்டை கலவையோட மாவு நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எப்பவும் பரோட்டாக்கு மாவு பிசைவோம்ல, அதே மாதிரியே பிசைஞ்சிட வேண்டியது தான். இந்த பரோட்டா சாஃப்டாக இருக்கிறது நம்ம கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா 2 ஸ்பூன் லாஸ்ட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் தடவிட்டு ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுறணும். அது நல்லா ஊறணும். எந்த அளவுக்கு மாவு நல்லா ஊறிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட பரோட்டா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஊற விட்டுடலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த மாவு எடுத்து கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு 8 உருண்டைகளை நான் போட்டுக்கிட்டேன். 1/2 கிலோ மாவு எடுத்திருந்தேன்னா அதில் எனக்கு 8 பரோட்டா கிடச்சிச்சு. இதுதான் கரெக்டான சைஸ் கூட. நீங்கள் இதுக்கு கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பன்னு மாதிரி பரோட்டா கிடைக்காது. அதனால் 1/2 கிலோ மாவு எடுத்திங்கன்னா 8 உருண்டைகளாக போட்டுக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் கவுண்டர் டாப்லேயே வச்சு நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மடிச்சிட வேண்டியது தான். 2 பக்கமும் மடிச்சிட்டு மேலேருந்து நம்ம ஒரு விரல் வைக்கிற அளவுக்கு இடம் விட்டு நம்ம ஃபுல்லாக சுற்றிட்டே வந்துடணும். கீழே அந்த எண்டை அடியில் வச்சு அமுக்கி விட்டுற வேண்டியது தான். இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் நான் தேய்ச்சிக்கிறேன். சாதாரண பரோட்டா போடும் போது கூட நம்ம சப்பாத்தி கட்டையிலேயே வச்சு தேய்ச்சிடலாம். ஆனால் இந்த பன் பரோட்டாக்கு கண்டிப்பாக கவுண்டர் டாப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பெருசாக தேய்க்க முடியும், நம்மளுக்கு லேயரும் நிறையா கிடைக்கும். எல்லா உருண்டைகளும் ரோல் பண்ணதுக்கப்புறம் கையாலேயே லைட்டாக இந்த மாதிரி அமுக்கி விட்டு நம்ம தவாவில் போட்டுற வேண்டியது தான். இது சின்னதாக இருக்கிறதுனால ஒரு தடவையிலேயே 4 இல்லை 5 பரோட்டா கூட ஒரே நேரத்தில் சுட்டு எடுத்துடலாம். இதுக்கு நாங்கள் மட்டன் கிரேவி பண்ணியிருந்தோம். உங்களுக்கு சிக்கன் தான் பிடிக்கும்னா நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் ஐகானில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உள்ளுக்கு நல்லா வேகும். ஏன்னா நம்ம மொத்தமாக பன்னு மாதிரி போட்டிருக்கோம். 2 பக்கமும் நல்லா சவந்ததுக்கப்புறம் எடுத்து அடிச்சிட வேண்டியது தான். நம்மளோட சூப்பரான பன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பரோட்டாவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு லேயர் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.